mark of average mark of 21 students in a class is 42. If 15 students with an average of 78 join them, then find the average of all the students. ஓகேவா? ஸோ 21 ஸ்டூடெண்ட் இருக்கிறவங்களோட ஆவரேஜ் வந்து 42. இப்போ ஒரு 15 நியூ ஸ்டூடெண்ட் ஜாயின் ஆகிறாங்க, அவங்களோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 78. ஓகேவா? ஸோ இது பேசிக் கொஸ்டின் தான், பட் நம்ம மெத்தட் ஒன்று இருக்குல்ல, அதை சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? 42 காமன் எடுத்துக்கலாம், ப்ளஸ் இதோட இது எவ்வளோ அதிகமாக இருக்குது, 36. எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு? 15 ஸ்டூடெண்ட். ஸோ 15 ஸ்டூடெண்ட்டுக்கு 36 ஏஜ் அதிகமாக இருக்குது. அப்புறம் டோட்டலாக எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 15 × 36 டிவைட் பை, இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் எவ்வளோ? 15 + 21. ஸோ 15 + 21 36. ஸோ அடி கொடுத்தோன்னா 57. ஸோ ஆன்சர் வந்து 57. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம மெத்தடு. பேசிக்காக எப்படி போடுவோம்? 21 × 42 + 15 × 78 டிவைட் பை 36 போடுவோம். இதுதான் பேசிக். ஸோ 7 6 13. ஓகேவா? திரும்பி அடிக்க விடலாம். 2 7 5. ஸோ 49 + 65 கூட்டினா 4. ஸோ 2 அடி கொடுத்தா 57. இது வந்து நார்மல் பேசிக். ஓகேவா? ஸோ இது நம்ம மெத்தட் புரியலன்னா நம்ம ஃபஸ்ட்டு 2 வீடியோஸ் பாருங்கள், அப்போ தான் இந்த மெத்தட் புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாம். The mean weight of 180 students in a school is 50 kg. The mean weight of boys is 60 kg and the girls is 45 kg. ஓகேவா? ஸோ 180 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஒரு ஸ்கூலில். ஓகேவா? அதில் வந்து ஸ்கூலுடைய ஆவரேஜ் வெயிட் பார்த்திங்கன்னா 50. வெயிட் ஆஃப் பாய்ஸ் வந்து 60, கேர்ள்ஸ் வந்து 45. அப்போனா ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் தி ஸ்கூல். ஓகே, ஸோ இது வந்து ஆவரேஜில் போடலாம். ஸோ ஆவரேஜ் என்ன பண்ணணும்? 2 டிஃப்ரெண்ட் குவான்டிட்டியோடைய ஆவரேஜ். ஸோ பாய்ஸோட ஆவரேஜ் 60, கேர்ள்ஸோட ஆவரேஜ் 45. ஸோ இந்த ரெண்டுக்கும் ஆட் பண்ணால் தான் ஓவரால் ஆவரேஜ் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 50. ஸோ 5 10. ஸோ 1:2. ஸோ அப்படின்னா பாய்ஸும் கேர்ள்ஸுக்கும் ரேஷியோ என்னது? 1:2. அப்படின்னா 60 120. ஓகேவா? இது வந்து மிக்சட் டெலிகேஷனில் போடுறது. பேசிக்காக நார்மலாக போடணும் என்ன பண்ணுவோம்? 180 × 50 = பாய்ஸ் எத்தனை பாய்ஸ் தெரியாது, ஸோ பின்னு வச்சுக்கலாம். b × 60 + 180 - b × 45. இது வந்து பேசிக் மெத்தட். ஓகேவா? இது வந்து அலிகேஷனில் போடணும். அலிகேஷனில் போடும்போது ரெண்டு குவான்டிட்டியை ஆட் பண்ணி அது ஆவரேஜ் குவான்டிட்டி கிடைக்கும். ஸோ அப்போது அதுக்கான ரேஷியோ எடுத்தோன்னா நம்பர் ஆஃப் குவான்டிட்டி, அந்த இதில் எத்தனை நம்பர் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதுதான் வந்து இந்த சம். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாம். The average of class is 60 and the average of boys in the class is 80. The ratio of boys to girls in the class is 5:4. அதாவது ஒரு ஆவரேஜ் வெயிட் ஆஃப் தி கிளாஸ் வந்து 60, பாய்ஸோட ஆவரேஜ் வெயிட் வந்து 80. ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 5:4. இஃப் தேர் ஆர் 70 ஸ்டூடெண்ட் இன் தி கிளாஸ், தென் ஃபைண்ட் தி ஆவரேஜ் வெயிட் ஆஃப் கேர்ள்ஸ். ஸோ 60 வெயிட்டு ஒரு ஆவரேஜ் கிளாஸோடைய ஆவரேஜ், பாய்ஸோடைய ஆவரேஜ் 80, கேர்ள்ஸோட ஆவரேஜ் தெரியாது. ரேஷியோ ஆஃப் தி ஸ்டூடெண்ட் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் 5:4 இருக்குது. டோட்டல் ஸ்டூடெண்ட் வந்து 72. ஓகேவா? இப்போ நம்ம அலிகேஷனில் போடலாமே. ஸோ பாய்ஸோடைய ஆவரேஜ் வெயிட் 80, கேர்ள்ஸோடது தெரியாது. 2 ஆட் பண்ண வரும் 60. ஓகேவா? ரேஷியோ என்னது? 5:4. ஸோ என்ன பண்ணணும்? இதை மல்டிப்ளை பண்ணணும். 400 ப்ளஸ் இதோட இது 4g = 60 × 9. இந்த 2 ஆட் பண்ணி போடணும். ஓகேவா? ஸோ 4 அடி கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு. ஸோ 135. ஸோ g = கேர்ள்ஸோட இது என்ன வரும்? 35. ஸோ ஆவரேஜ் வெயிட் ஆஃப் தி கேர்ள்ஸ் இன் தி கிளாஸ் வாஸ் 35. இங்கே இந்த 72 யூஸ் பண்ண அவசியமே கிடையாது. இதை பேசிக் மெத்தடில் போடும்போதுமே என்ன பண்ணிக்கலாம் நீங்கள்? 60 × ஸோ ஆவரேஜ் வெயிட் ஆஃப் தி கிளாஸ் வந்து 60 × டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் 5 + 4 9 போட்டுடலாம். நீங்கள் தனித்தனியாக போட்டு பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி ஈக்குவேஷன் வந்து என்ன ஆயிரும்? கேன்சல் ஆகும்.
நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். 60 × 9 ஓகேவா. இதுவே நீங்கள் இதை பிரிச்சிங்கன்னா 8 60 × 40 ஈக்குவல் டு 80 × 72 60 × 72 ஓகேவா. 80 × 40 பாய்ஸ் எவ்வளோ 40 ப்ளஸ் கேர்ள்ஸ் தெரியாது G × 32. இப்போ பாருங்கள் 8ஆல் அடி விடுங்க. ஸோ தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பை போட்டு இதில் என்ன பண்ணிடுவீங்கன்னா நீங்கள் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. அடி இப்படி காமன் டைம் கேன்சலும் பண்ண மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க 60 × 72 மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஸோ அப்படியும் போடக்கூடிய பர்சன் இருக்கிறீங்க. பேசிக்காக புதுசாக வர்ற பர்சன் அப்படியும் போடுவீங்க. ஸோ அப்படி போடணும் அவசியம் இல்லை. ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன்னா நமக்கு அட் தி எண்டு வந்து இந்த இது கேன்சல் ஆகும். ஸோ பெட்டர் அப்படியே ரேஷியோ இருக்குன்னா ரேஷியோ வச்சே ப்ரொசீட் பண்ணி போயிடலாம். நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் இது எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேவா. தென் S1 is the series of 5 consecutive multiple of 4 whose sum is 100. S2 is the series of 4 consecutive even number. ஓகே, அதாவது S1 அப்படிங்கிற ஒரு சீரீஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 5 consecutive multiple of 4 ஸோ மல்டிபிள் ஆஃப் 4 உடைய கன்சிடிவ் ஃபார் எக்ஸாம்பிள் 4 8 12 ஸோ இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு இது அதோட சம் வந்து 100. ஸோ அப்புறம் என்ன வரும்? இப்போ S+4 S+8 S+12 S+16 வச்சுக்கிறோம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி 100க்கு ஈக்குவல் பண்ணணும். ஸோ எல்லாம் ஆட் பண்ணி 100 ஈக்குவல் பண்ணுறத விட நீங்கள் என்ன பண்ணிடலாம் 8 நான் அதையும் போட்டு காட்டுறேன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும் தெரியுமா? 5s ப்ளஸ் 12 20 20 40 ஸோ S ஈக்குவல் டு 12 வரும். ஸோ இப்படி போகிறத விட நீங்கள் என்ன பண்ணிடலாம் சென்ட்ரு வேல்யூ தான் ஆவரேஜ். ஸோ S+8 ஈக்குவல் டு ஆவரேஜ் என்னது 100/5 டோட்டல் 5 நம்பர் தானே இருக்குது. அப்படி என்ன வரும் 20. சிம்பிளாக இப்படியும் போட்டு போயிடலாம். ஸோ சென்ட்ரு வேல்யூ என்னது ஆவரேஜ். ஓகேவா. இங்கே வந்து 5 நம்பர் இருக்கிறனால சென்ட்ரு வேல்யூ. இதுவே 5 இல்லாமல் 6 நம்பர் இருந்துச்சுன்னா சென்ட்ரு 2 வேல்யூவை ஆட் பண்ணி /2 போடணும். ஓகேவா. அது நெக்ஸ்ட் வரும், நான் அதையும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. Okay, then S2 is the series of 4 consecutive even number if second number of S2 series is 6 less than the highest number of S1. ஓகே, அதாவது S2 சீரீஸில் இருக்கிற செகண்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 6 less than the highest number of S1. highest number of S1 என்னது S+16. ஓகே, ஸோ இதுலேருந்து 6 கழிச்சா 10 அப்போ S+10 அப்படின்னா என்ன வரும் 22. இது வந்து என்னது செகண்ட் நம்பர் ஆஃப் S2 அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் என்ன வரும் 20 24 26. ஓகேவா. ஃபைனலி தி ஆவரேஜ் ஆஃப் S2 சீரிஸ். ஸோ ஆவரேஜ் கேட்குறாங்க, இந்த ரெண்டுக்குள்ளே சென்டர் தான் ஆவரேஜ், அவ்வளோதான். ஸோ ஃபுல்லாக இது சால்வ் பண்ணாமல் ஜஸ்ட்டு இந்த மாதிரி போட்டே போயிடலாம். இந்த மாதிரி கொஷின்ஸு நீங்கள் உட்காந்து ஃபுல்லாக ஆட் பண்ணி திருப்பி இது பண்ணி அது பண்ணி அப்படிலாம் ஒன்றும் பண்ண இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி /4 போடலாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த ரெண்டுக்குள்ளே சென்டர் தான் ஆவரேஜ். இங்கே இந்த இது தான் ஆவரேஜ். இந்த மாதிரி ரெட்டப்படையில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டுக்குள்ளே சென்டர் தான் ஆவரேஜ். ஒத்தப்படையில் இருக்கும்போது அதாவது ஆட் நம்பர் ஆஃப் கொடுக்கும்போது சென்டர் ஆவரேஜ், ஈவன் நம்பர் கொடுக்கும்போது 2 நம்பருக்கான சென்டர் ஆவரேஜ். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி 4 செக்ஷன்ஸ் ABCD இஸ் 60. ஓகேவா. ஸோ ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 4 அதாவது A + B + D + C is equal to 60. அப்படின்னா என்ன வரும் 240. த ஆவரேஜ் ஆஃப் வெயிட் ஆஃப் ABCD இண்டிவிஜுவலி, அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், 4 செஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது 10th படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 10th A 10th B 10th C 10th Dன்னு வரும். ஸோ 10th Aல ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, 10th Bல ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஸோ இப்போ இண்டிவிஜுவலாக ஆவரேஜ் வெயிட்டு தான் வந்து இந்த இது 45 50 72 80. இந்த 60ங்கிறது என்னது, இப்போ 4 கிளாஸுமே ஆட் பண்ணி அதை வந்து அதுக்கான ஆவரேஜ் பார்க்கும்போது இந்த 60. ஓகேவா. ஓகே, இஃப் தி ஆவரேஜ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் செக்ஷன் ஆஃப் A and B together is 48 and that BC together is 60, then what is the ratio of number of students in this section? அதாவது ஆவரேஜ் ஆஃப் AB வந்து 48, BC வந்து 60. அப்படின்னா ஏக்கும் பிக்கும் உள்ள நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுக்கான ரேஷியோ கேட்குறாங்க. எப்படி போடணும்? ஸோ இங்கே இதை 60ன்னுலாம் வைக்க தேவையில்ல, அப்படியும் பண்ணலாம், இப்படி பண்ணலாம். ஓகேவா.
நம்ம இஷ்டம்தான். நம்ம வந்து ஷார்ட்கட் நம்ம போடலாம். ஓகே, நம்ம ஒன்று சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம்? 2 வெயிட்டு 2 தனித்தனியான குவான்டிட்டி ஆட் பண்ணும்போது அதுக்கான ஆவரேஜ் கிடைக்கும். அதுக்கு கிராஸ் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும்? அங்கே அந்த 2 தனித்தனியான குவான்டிட்டிக்கான நம்பர் ஆஃப் திங்ஸ் கிடைக்கும். இப்போ ஏவுடைய ஆவரேஜ் வெயிட் என்னது 45, பியோடைய ஆவரேஜ் வெயிட் என்னது 50. இப்போ இவங்க ரெண்டும் சேர்த்தா என்ன சொல்கிறாங்க? 48. அப்போ நான் 2 3. அப்போ நான் ஏக்கும் பிக்கும் உள்ள நம்பர் ஆஃப் பீப்புளோட ரேஷியோ என்னது 2:3. தென் அகைன் பாருங்கள், பிக்கும் சிக்கும் சொல்லுங்கள். ஸோ பி வந்து 50, சி வந்து 72. இப்போ பியும் சியும் சேர்த்து என்ன சொல்கிறாங்க? 60. ஸோ 12 10. அப்போ நான் பி சி என்ன வருது 6:5. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இதுவுமே பி இது ஈக்குவல் பண்ணிடலாமா? அப்போ நான் ஏ பி சி ஈக்குவல் டு 4:6:5. ஓகேவா? 4:6:5. இப்போ நமக்கு டி மட்டும்தான் தெரியாது. கரெக்டாக? ஸோ அதுக்கு என்ன பண்ணிடலாம் நம்ம? இப்போ இதெல்லாம் நம்பர் ஆஃப் பீப்புள். நான் இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு சம்மில் இந்த இருக்குது. ரேஷியோ இருந்தாலே போதும், நீங்கள் வந்து எக்ஸாக்ட் நம்பர் தேவைப்படும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது என்ன ஆயிரும்? ரேஷியோ கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே ரேஷியோவே நம்ம வச்சு ப்ரொசீட் பண்ணிடலாம். டிக்கு தெரியாது, அதை டினே வச்சுக்கிடுவோம். ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 15 + டி டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புளா இன்ட்டு ஆவரேஜ் வெயிட் என்னது 60 ஈக்குவல் டு ஏ கிளாஸ் 45. அவங்க எத்தனை ஸ்டூடெண்ட்? 4 ப்ளஸ் பி கிளாஸ் 50. 50ன்ட்டு அங்கே எத்தனை ஸ்டூடெண்ட்? 6. சி கிளாஸ் 5, அங்கே எத்தனை? 72. டி கிளாஸ் 80, எத்தனை பேரும் தெரியாது. ஸோ டின்னு வச்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்கள். 900 + 60D ஈக்குவல் டு 180 + 300 + 360 + 80D. ஸோ 20D ஈக்குவல் டு இது இங்கிட்ட வருமா? ஸோ 360 760 840 அப்படின்னா 60 வரும். ஸோ D ஈக்குவல் டு 3. இப்போ என்ன கேட்குறாங்க? நம்பர் ஆஃப் ரேஷியோ தான் கேட்குறாங்க ஏக்கும் டிக்கும். ஏ என்னது 4, டி என்னது 3. ஸோ 4:3 ஆன்சர். இது வந்து இதுவரை அலிகேஷன் போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம நார்மல் மெத்தட் போட்டிருக்கோம். இதுக்கப்புறமா அலிகேஷனில் போட முடியும். அது எப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன். ஓகேவா? இப்போ ஏபிசி இந்த 3க்கான ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணும். ஏபிசிக்கான ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்படின்னா நம்மளுக்கு என்ன மெத்தட் தெரியும்? இப்போ 45 பேஸாக எடுத்துக்கிட்டோன்னா ப்ளஸ் இதில் எக்ஸ்ட்ரா 5 இருக்குது. அப்படின்னா 5 இன்ட்டு பியில் எத்தனை ஸ்டூடெண்ட்? 6. இதில் 27 எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க. 27 இன்ட்டு 5 பியில் இருக்கிற சியில் இருக்கிற ஸ்டூடெண்ட் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஸ்டூடெண்ட் 15. இதுதான் ஏபிசியோடைய ஆவரேஜ். இந்த இது புரியலன்னா அகைன் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 2 வீடியோ தெளிவாக பாருங்கள். அப்போ தான் நான் இந்த என்ன பண்ணிக்க புரியும். ஸோ ஆவரேஜ் இந்த 45 வந்து நான் பேஸாக எடுத்துக்கிட்டேன்னா, ஓகேவா, ஏவுடைய இதை பேஸாக எடுத்துக்கிட்டேன்னா பி வந்து ஏவோட எவ்வளோ கூட இருக்குது? 5 கூட இருக்குது. அப்படின்னா நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோ இருக்கிறாங்க? 6. அப்படின்னா 6 × 5 தான் டோட்டல் பியில் மொத்தமாக எவ்வளோ கூட இருக்குன்னு தெரியும். அதேமாதிரி சிக்கு பார்க்கணும். இப்போ 2 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? டோட்டலாக எவ்வளோ கூட இருக்குது, எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ ஆட் ஆகுது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிறத டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் போட்டால் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிற ஆவரேஜ் கிடச்சிரும். ஸோ இங்கே 45 ஆவரேஜ் இருக்குது, இங்கே எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிற ஆவரேஜ். ஸோ 2 ஆட் பண்ணிடலாம். ஸோ என்ன வரும்? 11. ஸோ 56. ஸோ ஏபிசியோடைய ஆவரேஜ் என்னது? 56. இப்போ ஏபிசியோடையது டியோடைய ஆவரேஜ் ரெண்டையும் போட்டால் என்ன வரும்? சென்டரில் ஏபிசியோட ஆவரேஜ் போட்டால் என்ன? இது இன்ட்டு எடுத்தானே வந்துடும். ஏபிசிடிக்கான ஏபிசி டிக்கான ரேஷியோ கிடச்சிருமா? போட்டு பார்க்கலாமா?
56 80 60 20 4 ஸோ 5:1 ஓகேவா 5:1 ஸோ ஏபிசி வந்து 5னா டி வந்து 1 இருக்கும். இங்கே பாருங்கள் 4 6 5 கூட்டினா 15. அப்போ நான் 15:3 வரும். 5 = 15னா 1 = 3 ஓகேவா. அப்போனா டி வந்து என்னது 3 3 ஸோ ஏக்கும் டிக்கு தானே கேட்குறாங்க. 4:3 கிடச்சிட்டா. ஸோ அப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம். பட் என்னென்னா இதை போடுறதுக்கு இந்த கான்செப்ட் தெரியணும். இது தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம். நீங்கள் மைண்ட்லேயே போட்டுடலாம். இந்த இவ்வளோ பெருசாக நீங்கள் உட்காந்து சால்வ் பண்ண அவசியம் கிடையாது. இது தெரிஞ்சால் மைண்டில் வந்து டக்குன்னு இதை சால்வ் பண்ணி 56 ரேஷியோ எடுத்து போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ 2 மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எப்பயுமே வந்து குவான்ஸ் கற்றுக்கிற போது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் அடுத்து சம்ஸ் போடும்போது யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நிறைய நாலேஜ் கெயின் ஆகும். சும்மா வீடியோ பார்த்தோம் அப்படியே போனோம் அப்படின்றது தான் ஒன்றுமே அது நோ யூஸ். அந்த வீடியோ பார்க்குறதுக்கான இதே வந்து யூஸ் இல்லாமல் போயிடும். தயவு செஞ்சு நம்ம ஒன்று கற்றுக்குறோம், புதுசாக கற்றுக்குறோன்னா அதே மாதிரி சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்றாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் போடும்போதோ இல்லை வேறு எங்கேயுமே வந்து அந்த மாதிரி டைப் சம் பார்க்கும்போது அந்த மெத்தட் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். அப்போ தான் அது அப்படியே அது அப்படியே உங்கள் மனசில் பதியும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்று வீடியோ பார்த்து போயிடுறீங்க, இல்லாட்டி அந்த டைமில் போய் ஒரு 10 சம் பார்த்துறீங்க, ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் மறந்து போயிடும். ஸோ பெட்டர் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் ஒவ்வொரு டைமும் அந்த மாதிரி மாடல் பார்க்கும்போது இந்த மாதிரி மாடல் நம்ம ட்ரை பண்ணலாமா, இந்த சம் இந்த இந்த இதெல்லாம் வந்து இங்கே தான் யூஸ் பண்ண வச்சு இல்லை, எந்த இடத்துல வேணால் ஆவரேஜ் வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்ட்டு நீங்கள் திங்க் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்கிறது, அது வந்து பை ஹார்ட் உங்களுக்கு வரும். அதை பார்த்துட்டு டக்குன்னு உங்களுக்கு போட வரும். ஓகேவா. ஸோ அது மாதிரி என்ன பண்ணுறோம், ஏன் வந்து இங்கே 45 50 போடும்போது 48 போடுறோம் அப்படின்னா அதுக்கு இது ஏன் வந்து 2 3 வருது, இது என்னது, மேலே போட்டது என்னது அப்படிங்கிறதுலாம் தெரியணும். சும்மா வந்து இந்த இது இதில் பிஏ போட்டாங்க சிஏ போட்டாங்க, ரெண்டுக்கு நடுவில் உள்ளது வந்து ஏசியோட ஆவரேஜ் அப்படிலாம், ஸோ இது ரேஷியோ அப்படின்னு மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சு பண்ணுங்கள் இதனாலும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The average run per wicket of a bowler is 24.85. In the next match, he gives 52 runs and he takes 5 wickets. The average by improve by 0.85. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஓகேவா, அந்த கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க். ஏன்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம், எதனை வரை கரெக்டாக போகிறீங்க பார்ப்போம். Okay, average weight of 3 friends, Amar, Bizra, Daman is 70 kg. Another person, Vishal, joins the group and now average is 66. Okay, அது 3 people இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமர், விஸ்ரா, டமன். ஓகே, 210. இப்போ இன்னொருத்தன் ஜாயின் ஆகிறான். அப்போ என்ன ஆகிடுது, அமர், விஸ்ரா ப்ளஸ் டி ப்ளஸ் விஷால். இப்போ ஆவரேஜ் வந்து 66. அப்போனா 66 × 4 போட்டிங்கன்னா 264. ஸோ அப்போனா விஷால் வந்து என்ன வரும், 54 ஏஜ். ஓகேவா. இதை இப்படியும் ஃபைன் பண்ணலாம், நம்ம மெத்தடை யூஸ் பண்ணலாமா. 70 ஆவரேஜ் இருக்குது, அது என்னவா மாறிடுது, 67 மாறிடுது. எதனால், ஒரு பர்சன் ஆட் ஆகிறாள். அப்படின்னா என்ன பண்ணிக்கிறான், ஒவ்வொரு ஆளுக்கும் 4 எத்தனை 4 பேர் இருக்கிறாங்க, 4 குறையுது, 4 வாங்கியிருப்பான். அதனால தான் ஆவரேஜ் குறையுது. ஒவ்வொரு ஆளுக்கும் 4 குறைஞ்சால் தான் ஆவரேஜ் 4 குறையும். வந்துட்டா. ஸோ என்னது, விஷால் ஏஜ் வந்துட்டா. இஃப் அனதர் பர்சன் ஹூஸ் வெயிட் இஸ் 6 more than தி விஷால். ஸோ அனதர் பர்சன் இருக்கான், தாகீர்னு ஒரு பர்சன் இருக்கிறான், அவனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 6 more than தி விஷால், ஜாயின்ஸ் தி குரூப் ரீப்ளேசிங் அமர். ஓகேவா. ஸோ தாகிரோட வெயிட் வந்து 60. அவன் வந்து என்ன பண்ணான், அமருக்கு பதில் வாரான். அப்போ ஆவரேஜ் வெயிட் ஆஃப் விஸ்ரா, தாமன், விஷால் அண்டு தாகிர் பிகேம் 75. ஓகேவா. ஸோ அப்போ வந்து ஆவரேஜ் அந்த ஒன்றும் இல்லை. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ஆவரேஜ் வெயிட் என்ன வரும், 300 வரும். ஸோ இதுலேருந்து விஷாலையும் தாகிரையும் கழிச்சிட்டா என்ன கிடச்சிடும் நம்மளுக்கு, விசிரா டேமன் கிடச்சிருமா. ஸோ 60 - 54, 240, 186. ஓகேவா.
ஓகே. தென் இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, அமர் வீடு தானே கேட்குறாங்க. இந்த 186 என்னது, பிசிரா அண்டு தாமன். ஸோ அதில் இந்த 210 இதை கழிச்சிட்டா அமர் வீடு கிடச்சிருமா? சரி, 24. ஓகேவா? ஸோ இது ஈஸி கொஷின் தான், ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, தி ஆவரேஜ் ஆஃப் 8 consecutive odd number is 82 and the sum of 4 consecutive even number is 348. What is the sum of add smallest number and even largest number? ஓகே, அது 8 consecutive odd நம்பருடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 82. சம் ஆஃப் 4 consecutive even நம்பருடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, சரி, ஆவரேஜில் சம் 348. அப்படின்னா சம் ஆஃப் ஓல்டஸ்ட் அண்டு லார்ஜஸ்ட்டு ஈவன் நம்பருடைய ஆடோட ஸ்மாலஸ்ட்டும் ஈவனுடைய லார்ஜஸ்ட் நம்பரும் சம் கேட்குறாங்க. ஓகே, இப்போ மொதல் ஆட் பார்க்கலாமா? ஸோ எஸ் ப்ளஸ் 2 எஸ் ப்ளஸ் 8 எஸ் ப்ளஸ் எத்தனை 10 எஸ் ப்ளஸ் 12 எஸ் ப்ளஸ் 14. ஓகேவா? ஸோ இப்போ வந்து 8 பேர் இருக்கிறாங்க. நான் இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு, ஆவரேஜுங்கிறது இந்த ரெண்டுக்குள்ளே சென்ட்ரு தான். ஸோ எஸ் ப்ளஸ் 7 = 82. ஓகேவா? ஸோ அப்புறம் எஸ் = 75. ஸோ அப்புறம் ஸ்மாலஸ்ட்டு ஆட் நம்பர் என்னது 75. இப்போ அதே மாதிரி அங்கே எஸ் ப்ளஸ் 2 எஸ் ப்ளஸ் 4 எஸ் ப்ளஸ் 6. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 4s 10 12 4 348. ஓகேவா? ஸோ இதை 336 வரும். அகைன் 8 ஒரு 4 வரும். ஸோ எஸ் = 84 வரும். இது வந்து நார்மலாக போகிறது. இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம், அது ரெண்டு உள்ள சென்டர் தான் என்ன சொல்லிக்கலாம். ஸோ எஸ் ப்ளஸ் 3 இதோட ஆவரேஜ் என்னது 8 7. ஸோ 84 வந்துடுமா? ஸோ இது ரெண்டோட சம் தான் கேட்குறாங்க. ஆட் பண்ணிக்கோங்க. 159. ஸோ ஆன்சர் வந்து 159. ஓகேவா? இல்லை சாரி, லார்ஜஸ்ட்டு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன ஆகும், எஸ்ஸை டேரெக்டாக ஆட் பண்ணக்கூடாது. எஸ் ப்ளஸ் 6 ஸோ 165 வரும். ஏன்னா 90 வரும் இங்கே. ஸோ 90 + 75 165. ஓகேவா? The difference between the square of average of 3 consecutive odd numbers and average of 3 consecutive even number is 93. ஓகேவா? அதாவது 3 consecutive odd நம்பர் இருக்குது, 3 consecutive even நம்பர் இருக்குது. அதுக்கான ஆவரேஜுக்கான டிஃப்ரென்ஸ் தான் இந்த 93. ஓகேவா? The largest odd number is 7 greater than the smallest even number. ஸோ லார்ஜஸ்ட் ஆட் நம்பர் வந்து 7 greater than the smallest even நம்பரா. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆடு இல்லை ஈவன் எதனால உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஆடு ஏ, ஸோ 3 5 வரும். ஸோ பெட்டர் வந்து எஸ் ப்ளஸ் 3 எஸ் ப்ளஸ் 5 எஸ் ப்ளஸ் 7. ஏன் அப்படி எடுத்தனா, இப்போ என்ன நடக்கும், லார்ஜஸ்ட் ஆட் நம்பர் இஸ் 7 greater than smallest even நம்பர். அப்படின்னா ஈவன் இது வந்து ஆடு, அப்படின்னா ஈவன் வரும் எஸ் ப்ளஸ் 2 எஸ் ப்ளஸ் 3. ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கான ஸ்கொயருக்கான டிஃப்ரென்ஸாக என்ன சொல்கிறாங்க 93ன்னு சொல்கிறாங்க. சால்வ் பண்ணலாமா? எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 25 ப்ளஸ் 10s மைனஸ் எஸ் ஸ்கொயர் மைனஸ் 4s = 93. ஓகே, கேன்சல் ஆயிரும். 6s 72. s = 12. ஸோ என்ன ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் ஆட் நம்பர். ஓகேவா? ஸோ ஸ்மாலஸ்ட் ஆட் நம்பர் கேட்குறாங்க. இந்த இருக்குது. ஸோ எஸ் ப்ளஸ் 3 தான். ஸோ 12 + 3 15. இது ஆக்சுவலி இந்த இதிலே போடுறது ஈஸி தான். ஏன்னா வந்து இதை ஸ்கொயர் பண்ண எஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகுது. நம்ம குவாட்ரிகேஷன் இது சால்வ் பண்ணுற மாதிரி இல்லை.
ஜஸ்ட் இது பண்ண சப்போஸ் உங்களுக்கு இதாக இருக்குன்னா இங்கே பாருங்கள் இதுக்கு ரெண்டுக்குள்ளே யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா சாரி இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் தான் 93 ஓகேவா. ஸோ அப்போ நம்ம 5 ஒரு 2 நம்பருக்கான டிஃப்ரென்ஸ் ஸ்கொயர் பண்ணி டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது நமக்கு என்ன வரும் யூனிட் டிஜிட் 3 வரணும். ஸோ இப்போ 2017 எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன், இதோட யூனிட் 0, இது வந்து 9. ஸோ வராது. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் டிஜிட் வச்சு சால்வ் பண்ண போயிடலாம். நீங்கள் 19 16 இங்கே 1 6 வராது, 18 15 இது 5 கண்டிப்பாக வராது, இது 4 வரும். ஸோ 17 229 96 ஓகே இது வரும். ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 93. ஸோ 93 வந்துட்டு அப்படின்னா 17 14 தான் ஆவரேஜ். ஆவரேஜுங்கிறது இந்த இருக்குது இந்த நம்பர். ஸோ அப்படின்னா நமக்கு என்ன சொல்கிறாங்க எஸ் ப்ளஸ் 17 சாரி 5 ஈக்குவல் டு 17னா எஸ் ப்ளஸ் 3 என்னது 15. ஸோ இப்படியும் போட்டு போயிடலாம், சால்வ் பண்ணாமல் மைண்ட்லேயும் போட்டு போக முடியும் இந்த சம்மை ஓகேவா. நெக்ஸ்ட்டு the average set of 5 consecutive even number is 48. so 48 even number na enna pannum 2 46 44 okay. Another set 5 consecutive odd number is okay 43 41 okay 47 49. Sum of smallest even number and smallest odd number இந்த இருக்குது ரெண்டும் தான் 85 is approximately what percent of sum of biggest even number and biggest odd number 101 into 100. ஸோ அப்ராக்ஸாக என்னது 85% தான் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் என்ன இருக்குங்கிறத பார்த்து போட்டுக்கோங்க. சப்போஸ் 85 இல்லை 84 தான் இருக்குது அப்படின்னா 84 ஆப்ஷன். ஸோ வாட் எவர் இட் நியர்பை வேல்யூ இட் இஸ் த ஆன்சர். தென் M1 is a series of 5 consecutive multiple of 4 whose sum is 120. Okay. அப்போ என்ன வரும் s plus 4 s plus 8 s plus 12 s plus 16 ஓகேவா. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க இதோட ஆவரேஜ் என்னது s plus 8 ஆவரேஜ் என்னது 120/5 போட்டிங்கன்னா 24. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 16. இப்படி சால்வ் பண்ணலாம், இல்லாட்டி என்ன பண்ணலாம் 5s ப்ளஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள் 20 40 ஸோ ஈக்குவல் டு 100 ஓகேவா. ஸோ 60 s equal to 12. சரி 120 என்னடா நானும் தப்பாக வருதுன்னு பார்த்துட்ருக்கேன். equal to 120. ஸோ இப்போ பாருங்கள் இதை நார்மல் போடாமல் இப்படி போடலாம் நார்மல் மெத்தடில் போட்டோன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் 5s ப்ளஸ் 20 40 ஓகேவா ஈக்குவல் டு 120. அப்போ நான் s equal to 16 ரூமா okay. Then M2 is a series of 4 consecutive even integers such that the second smallest number of M2 is 6 less than the largest number of M1 okay. So smallest second smallest number வந்து M2 வந்து 6 less than the largest M1 தான் இருக்குது ஓகேவா. ஸோ 16 என்னது 32 மைனஸ் 6 அப்புறம் என்ன வரும் 26. ஸோ 26
இது செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ 24, 28, 30. ஸோ ஆவரேஜ் என்னது? இது ரெண்டு கூட சென்ட்ரு 27. ஓகேவா? ஸோ ஆன்சர் எடுத்து ஃபைண்ட் தி M2 series ஆவரேஜ் வந்து 27. The ages of P, Q are in the arithmetic progression series if average of all them of is 5 years less than the age of oldest one. Okay. அதாவது அர்த்தமெட்டிக் ப்ராக்ஷன் இருக்கிறாங்க, அவங்களோட ஆவரேஜ் வந்து 5 லெஸ் தென் தி ஓல்டஸ்ட் ஆம்பா. ஃபார் எக்ஸாம்பிள் அர்த்தமெட்டிக் ப்ராக்ஷன் PQR இதுதான் பெருசுன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. Q தான் சென்ட்ரு, அப்படின்னா அதுதான் ஆவரேஜாக இருக்கும். இந்த ஆவரேஜ் சென்ட்ரு அப்படின்னா ஆவரேஜும் Qவும் ஒரே வேல்யூவாக தான் இருக்கும். இதை விட பெரிய இது வந்து 5 கூட, அப்படின்னா Pக்கு Qக்கும் 5 டிஃப்ரென்ஸ், அப்புறம் இதுக்கும் 5 தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இதை வந்து ஜஸ்ட் மைண்ட்லேயே போட்டுப்பேன் நான். இது வந்து பேசிக்காக போனால் என்ன பண்ணணும்? A + D A + 2D. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க? ஆவரேஜ் என்னது? A + D. ஓல்டஸ்ட் என்னது? A + 2D. இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் 5ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? D தான் 5. ஸோ டிஃப்ரென்ஸ் அந்த டிஸ்டன்ஸாக அந்த ரெண்டு இதுக்கு D. ஸோ அதான் 5. ஈஸியாக பார்க்க தான் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நமக்கான அந்த அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷனுக்கான அந்த இது தெரிஞ்சுன்னா ஈஸியாக போட்டு போயிடலாம். அதை the weight of 24 people are in the arithmetic progression. The average weight of them is 21 and the heaviest is 39. Then what is the smallest weight? Okay, இப்போ பாருங்க 2 4 10 எப்படின்னா வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதோட ஆவரேஜ் என்ன வரும்? 6. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. லாஸ்ட் நம்பர் ஃபஸ்ட் நம்பரை ஆட் பண்ணி /2 போடுங்க, ஆவரேஜ் கிடைக்குதா? அதுக்கு பிஃபோர் இருக்கிற இது ஆட் பண்ணி 2 போடுங்க, ஆவரேஜ் கிடைக்குதா? ஸோ வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எப்பயுமே ஒரு சீரியஸில் சேம் பிளேஸில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்கிறத நீங்கள் ஆட் பண்ணி /2 போட்டிங்கன்னா அது ஆவரேஜ் கிடைக்கும். ஸோ அப்போ நான் இதே மாதிரி தான் இங்கேயும் லைட்டஸ்ட் ப்ளஸ் ஹெவியஸ்ட் /2 = 21. லைட்டஸ்ட் தெரியாது, அதான் கேட்குறாங்க. 39. அப்புறம் லைட்டஸ்ட் என்ன வரும்? 3 ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற கான்செப்ட் இதுதான். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் சேம் பொசிஷனில் இருக்கிற ரெண்டு நம்பரை நீங்கள் ஆட் பண்ணி /2 போட்டிங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அதோட அந்த ஹோல் சம்முடைய ஆவரேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, சம். In a class, 8 girls and 6 boys donated for a noble cause. Each girl donated 400. ஓகேவா? அதாவது 8 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க, 6 பாய்ஸ் இருக்கிறாங்க. கேர்ள்ஸ் வந்து ஒவ்வொரு ஆளும் 400 டொனேட் பண்ணுறாங்க. அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன். ஸோ தட் லீஸ்ட் அமௌண்ட் டொனேட்டட் பை த பாய் இஸ் 50 லெஸ் தென் தி ஆவரேஜ் ஆஃப் தி கிளாஸ். ஓகேவா? ஸோ லீஸ்ட் அமௌண்ட் டொனேட் பண்ணுறாங்கல்ல, பாய்ஸில் 6 பேர் டொனேட் பண்ணுறாங்க. அது லீஸ்ட் அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணும்? ஒவ்வொன்றுக்கும் சேம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதில் லீஸ்ட் வந்து ஆவரேஜ் கிளாஸோடைய 50 கம்மியாக, ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா 150 கூடயா. ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜ் ஆஃப் தி கிளாஸ் ஏன்னு வச்சுக்கிறோம். பாய்ஸில் லீஸ்ட் வந்து A - 50, கேர்ள்ஸ் சரி அதில் ஹையஸ்ட்டு A + 150. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், முன்னாடி போயிடுவோம். இந்த மாதிரி பாருங்கள், இதுதான் லீஸ்ட்டு, இதுதான் ஹையஸ்ட்டு. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னது? 8. எத்தனை கேப் இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 2 வருதா? அப்படின்னா பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரென்ஸ் 2 இருக்குதா? ஸோ லீஸ்ட் ஃபஸ்ட்டு ஒன்று அண்ட் லாஸ்ட் ஒன்றுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து அதை அந்த இதுக்கான இடையில இருக்கிற கேப்பால் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஒவ்வொரு நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இது ரெண்டு டிஃப்ரென்ஸ், அங்கே ரெண்டுமே ++ல் இருந்துச்சு, அதனால் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். சரி, மைனஸ் பண்ணிட்டோம். 10 2 8. இங்கே பாருங்கள் 150 -50. அப்போ என்ன வரும்? 200 டிஃப்ரென்ஸு /5. எப்படி 5 போட்டேன்? இங்கே 5 நம்பர் இருக்குது, கேப் என்னவாக இருக்கும்? 4ஆக இருக்கும். இங்கே 6 நம்பர் இருக்குது, கேப் என்னவாக இருக்கும்? 6 பேர் இருக்கிறாங்க பாய்ஸு, கேப் என்னவாக இருக்கும்? 5ஆக இருக்கும். ஸோ A - 10
30a plus 70a plus 1110. ஸோ இதுதான் வந்து பாய்ஸ். அப்போ நான் பாய்ஸுடைய ஆவரேஜ் என்னவாக இருக்கும்? சென்டரில் இருக்கிற ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் 2/2 போட்டால் என்ன வரும்? a plus 50. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு அலிகேஷன் மெத்தட் தெரியுமா? ரெண்டு ஆவரேஜ் பண்ணால் சென்டரில் ஓவரால் ஆவரேஜ் கிடைக்கும். பாய்ஸோட ஆவரேஜ் a plus 50, கேர்ள்ஸ் ஆவரேஜ் 400. ஓவரால் கிளாஸோட ஆவரேஜ் என்னது இந்த இருக்கும் எடுத்துருக்கோம் a. பாய்ஸுக்கு கேர்ள்ஸ்க்கு ரேஷியோ என்னது 3:4. இது சால்வ் பண்ணலாமா? 3a 150 plus 1600 is equal to 7a. So a is equal to 1750 divided by 4. ஓகேவா? ஓகே. இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் தி டோட்டல் அமௌண்ட் டொனேட்டட் பை த கிளாஸ். டோட்டல் அமௌண்ட் டொனேட்டட் பை த கிளாஸ் கேட்குறாங்க. இதுதான் கிளாஸுடைய ஆவரேஜ். கிளாஸுடைய ஆவரேஜ் இன்ட்டு நம்பர் ஆஃப் பீப்புள் போட்டால் என்ன கிடச்சிரும்? டோட்டல் கிடச்சிருமா? இதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தனியாக உட்காந்து 400 × 8 அப்படியும் போடலாம், அது உங்கள் விருப்பம் தான். ப்ளஸ் 1750/4 × 6 இப்படியும் போடலாம். இல்லை டேரெக்டாக 14 × 1750/4 இப்படியும் போடலாம். நானூ 490 + 30 525. ஸோ ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாம். ஆவரேஜ் மார்க் அப்டென்ட் இன் தி தமிழ் பை 47 boys of a class is 45. The marks obtained by them is arranged in ascending order from the and in arithmetic progression. If the marks obtained by 2nd, 6th, 9th, 12th, 16th position were removed from the table, then find the new average of the mark obtained by the remaining boys in the Tamil. அதாவது ஒரு கிளாஸில் 47 பாய்ஸ் இருக்கிறாங்கப்பா. அவங்களுடைய ஆவரேஜ் வந்து 45. ஸோ இப்போ அதை வந்து அசெண்டிங் ஆர்டர் படி அடுக்கிறாங்க. அதுவும் அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஸில் தான் இருக்குது அந்த நம்பர்ஸ். 17 நம்பர்ஸ். சரி, இங்கே வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது. இது வந்து நான் அது 47 வைக்கக்கூடாது. சாரி, இந்த இடத்துல கொஷின் மட்டும் மாற்றிக்கிறேன். 17. ஓகேவா? ஸோ 17 பாய்ஸ் இருக்கக்கூடிய கிளாஸில் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 45. ஓகேவா? இப்போ அது அசெண்டிங் ஆர்டர் படி எடுக்கிறாங்க. அதுவும் அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஸில் தான் அதில் 17 பேருக்கான நம்பர் இருக்குது. அப்போ 2nd, 6th, 9th, 12th, 16th நம்பரை ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அந்த நியூ ஆவரேஜ் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸ்டார்டிங்கில் ஆவரேஜ் என்னது? 45. இங்கே வாங்க. 2 4 6 8 10 12 14 சென்டர் இருக்க நம்பர் ஆவரேஜா? இது 2 ஆட் பண்ணால் என்ன வரும்? ஆவரேஜ் 8. இது 2 ஆட் பண்ணால் வரும் ஆவரேஜ் 8. இது 2 ஆட் பண்ணால் ஆவரேஜ் 8. இப்போ என்ன சொல்கிறாங்க? இதை ரிமூவ் பண்ணுறாங்க. பாருங்கள், ஆவரேஜ் சேமாக தான் மெயின்டணும். அதே மாதிரி தான் இங்கே 17 நம்பர் இருக்குது. ஸோ 1லேருந்து 17. அப்போனா 2ம் 16ம் ஈக்குவலாக இருக்கும். 9ம் 12ம் ஈக்குவலாக இருக்கும். 6 சென்டரில் 6ம் 12ம் ஈக்குவலாக இருக்கும். 2 16ம் 6ம் 12ம். இந்த 9 வந்து சென்டரில் இருக்குது. ஸோ அப்படின்னா ஆவரேஜ் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோன்னா சேமாக தான் மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த இதுலேருந்து பாருங்கள், லாஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் சேம் பொசிஷனில் ரிமூவ் பண்ணால் ஆவரேஜ் மாறவே மாறாது. அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் சேம் 2ம் 16 பொசிஷன் சேம், ரிமூவ் பண்ணால் ஆவரேஜ் மாறாது. 6ம் 12 பொசிஷன் இருக்கிற இது சேம், ரிமூவ் பண்ணிட்டால் ஆவரேஜ் மாறாது. 9 இந்த 8 ரிமூவ் பண்ணாலும் ஆவரேஜ் மாறாது. ஏன்னா சென்டரில் இருக்குது, அதையும் ஆவரேஜ் மாறாது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து லாஜிக்கலாக போடக்கூடிய கொஸ்டின் 45. ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட்டு
A class there are 20 girls whose average age is decreased by 3 months. When new one girl of 18 years of age is replaced by new girl, அதாவது ஒரு கிளாஸில் 20 பேர் இருக்கிறாங்க, அதோட ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா 3 months ரெடியூஸ் ஆகுது. எப்போனா 18 ஏஜுக்கு ஒரு பொண்ணு, அவங்களுக்கு பார்த்தா இன்னொரு பொண்ணு வராங்க. ஸோ அவங்க ஏஜ் தெரியாது. நம்ம மெத்தட் தெரியும்ல, 18. ஸோ 3/12, ஏன்னா மந்த்தில் இயராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், 0.25. ஸோ இப்போ நியூ கேர் வரும்போது என்ன ஆகுது, எவ்ரி பீப்புளுக்கு 0.25 ரெடியூஸ் ஆகுது. அப்போ நான் -0.25 இன்ட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க, 20 பேருக்கு ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 5 வரும். அப்படின்னா 18 - 5 13. ஸோ ஆன்சர் வந்து 13. ஓகேவா? ஸோ டுடே கிளாஸ் ஓவர். தேங்க்யூ.